வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்க தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள, இந்த புது வருடத்தினுடைய 2ஆம் மாதத்திலே நாம் இந்த இடத்தில் நுழைந்திருக்கிறோம். முதல் தேதி, முதன்மை எல்லாமே இந்த இடத்துல தேவனுக்குரியது. அது சிறந்தது. உங்க எல்லோருக்குமே இந்த இடத்துல தெரியும். நீங்க இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் அந்த முதல் நாளில் எப்படியான இந்த இடத்துல திட்டங்களை இந்த இடத்துல வகுத்தீர்கள், எப்படியான யோசனைகள் இந்த இடத்துல வைத்தீர்கள், தேவனோடு கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்படியான காரியங்களை இதற்கு தொடங்கினீர்கள், சற்று யோசியுங்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் விரும்பியும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இருக்கிறது? ஏன் தேவன் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்காததை போல இந்த இருக்கு? ஏன் என் வாழ்க்கை இடத்துல இன்னும் பதில்களை பெற முடியாத ஒரு வாழ்க்கை போல நான் துவங்கிய அதே இடத்துல நின்றுட்டு இருக்கேன்? இந்த 2ஆம் மாதத்தினுடைய முதல் நாளில் நீங்கள் மீண்டுமாய் இதை கற்றுக்கொள்வதை நான் விரும்புகிறேன். தேவன் இங்கு ஏசாயா 59ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே தெரியப்படுத்தது போல இந்த வசனத்தை கவனிங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. இந்த ரட்சிப்பானது நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு தேவனோடு வாழ்க்கிற வாழ்க்கைக்கானதாய் மட்டுமல்ல, உதவியை கூட குறிப்பிடலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி அவருடைய கை குறுகி போல. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பல அப்படின்றது இல்ல. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி அவருடைய கரம் இந்த இடத்துல சிறியதாய் மாறியதுன்றது இல்ல. தேவன் உதவி செய்ய விரும்புகிறார். ஆனா ஏன் உதவியானது கிடைக்கல? உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், கவனிங்க. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி இந்த இடத்துல செவிடாகல, மந்தமாகல. தேவனால் கேட்க முடியும், தேவனால் உங்களுக்கு உதவியாளர் செய்ய முடியும். ஆனா யார் நீங்க இந்த யோசனை வச்சிருக்கீங்களோ, ஏன் தேவன் உதவி எனக்கு செய்யல, ஏன் தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை இந்த இடத்துல கேட்கல, ஏன் என்னுடைய வழிகள் நகர்த்தப்படலை, ஏன் வாழ்க்கை இந்த இடத்துல மாறல, ஏன் 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 அல்ல ஏன் என்கிற கேள்வி நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கீங்க. இந்த 2ஆம் மாதத்தினுடைய முதல் நாளில் இதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நீங்க தெளிவாக இந்த இடத்துல கவனிக்க, தேவன் இங்கு சொல்கிறார் ஏன் என்கிற காரணத்தை. உங்கள் அக்கிரமங்களினாலே, கவனிக்க மக்களே, உங்கள் அக்கிரமங்களினாலே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. காரணம் புரியுதா? ஏன் தேவனால் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற முடியாததா இந்த இடத்துல இருக்கு? ஏன்னா தேவன் வல்லமை இல்லாதவர்ன்றதில்ல, தேவன் கேட்க விரும்பாதவர்ன்றதில்ல. தேவன் கேட்கிறார், தேவன் வல்லமையானவர். ஆனா அவர் உங்களுக்கு இந்த உதவியானதை இந்த இடத்துல செய்ய வேண்டுமே ஆனால், அவர் உங்க வாழ்க்கையானதை மாற்ற வேண்டுமே ஆனால், அவர் தன் வல்லமையானதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்தில் நிஜமாக்க வேண்டுமே ஆனால், அவர் வாக்களித்த காரியத்தினுடைய பதிலாய் சாட்சியாய் நீங்க மாறணும். உங்களுடைய கரங்களிலே தேவனுக்கு உண்மையாருங்க. உங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு உண்மையாருங்க. எது அக்கிரமங்களாய், எது பாவங்களாய், எது தேவனுக்கு பிரியமில்லாததாய், எது தேவன் விருப்பத்தை செய்யாத ஒரு வாழ்க்கையானதாய் இந்த இடத்துல இருக்கோ, இந்த வாழ்க்கையை விட்டு ஒழியுங்கள். இந்த வாழ்க்கை உங்களை விட்டு தூரம் போகட்டும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற புது வாழ்க்கையை நீங்கள் இந்த தெரிந்து கொள்ளும்படியாக, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அவருடைய வல்லமை நீங்க உங்க வாழ்க்கை மீது இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக, என தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த சாட்சியை பாருங்க. தொடர்ந்து நாம் இந்த இணைந்திருக்கலாம். தேவன் இன்னும் அதிகமாய் உங்களுக்கு இந்த உதவும்படி அவர் வைத்திருக்கிற வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வாரம். அந்த முதலிரவு ராத்திரியில கூட வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுமை செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஆக்ரோஷமா சரீரபூர்வத்துல சில விஷயங்கள் செய்யப்பட்டது. சில மாசத்திலேயே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கர்ப்பமா இருந்ததுனால அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன். கையில கன் இருக்கும். இந்த மாதிரி தெருவுல இருப்பேன். சில நேரத்துல சூழ்நிலை ரொம்ப மோசமாகும். அந்த நேரம் தான் வேலைக்கு புதுசா வந்தேன். என்னால அந்த பாரத்தை தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி, பிறந்த குழந்தையோட என் மனைவி இருந்தாங்க. நான் அதிகமா கோவப்படுவேன். அவருடைய செயல் என்னை தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, அவர் மேல எனக்கு இருந்த எல்லா கவலையுமே நான் எனக்குள்ள அடக்கிப்பேன். நான் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிறேனோ, அதே மாதிரி தான் அவருடைய நடத்தை என்கிட்ட இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வருவேனோ ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பேன். நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். வீட்ல வரும்போது நிறைய விதமான பிரச்சனைகள்.
வீட்ல இருக்கக்கூடிய பொருள போட்டு உடைக்கிறது. இந்த வாக்குவாதங்கள்ல ஒரு தடவை நான் என் பையனை வச்சுட்டு இருக்கும்போது அவர் துப்பாக்கியானதை எடுத்தாரு. அந்த நேரம் நான் என்னுடைய ரூம்ல என் பெட்ல என் பையனை வச்சுட்டு இருந்தேன். நான் அந்த துப்பாக்கியை பார்க்கும்போது உண்மையா நான் பயத்தோடு இருந்தேன். அவர் அந்த துப்பாக்கியை என்னுடைய வாயில வச்சு அவர் சொன்னாரு, "உன்னை நான் சுடப் போறேன்." அது உண்மையா எனக்கு கடினமானதா இருந்தது. அது ரொம்பவே என்னை காயப்படுத்துச்சு. நான் யோசிச்சேன், இவர் உண்மையா என்னை அன்பு செஞ்சாருன்னா, நிச்சயமா என் பையன் இருக்கும்போதே இதை இவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு. நான் கல்யாணம் ஆகாத நபரா வாழணும்னு நெனச்சேன். முன்னாடி இருந்தது போல. பெண்கள தேடி போறது. அதாவது நான் வந்து வேலைக்கு போல, ஆனா வேலைக்கு போறேன்னு சொல்ற மாரி. மத்த இடத்துக்கு போறது, பார்ட்டிக்கு இந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கு போறது. ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். ஒரு நாள் வரையும், அதாவது இங்க இருக்கிற மாதிரி. இதுல ஃபோட்டோல பார்க்குற மாரி, அந்த நேரத்துல நான் ஒரு ஸ்லம் ஏரியால இருந்தேன். மைனரா இருக்கக்கூடிய ஒருத்தர அரெஸ்ட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவரு சொல்லியிருந்தாரு, நாங்க அவர அடிச்சோன்ட்டு. இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நான் என்னுடைய சக தொழிலாளர் மத்தியிலேருந்து ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. அவர் சொன்னாரு, "பாரு எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ. நீ என்ன சொல்ற?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, "தெரியும்ல நம்ம சட்டத்துக்கு வந்து பொறுப்பா இருக்கணும்னு சொல்லி." நான் சொன்னேன், "ஆமா. ஆனா இது எல்லாமே தலைகீழா மாறிச்சு." அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னும் சொல்லப்போனா, "வேலையானது கூட போலாம்." அப்படின்னாரு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னாரு. "இனிமேலு நீ சொல்லியும் பிரயோஜனம் இல்ல." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உன்ன வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அப்படியே ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் போலீஸ் உத்தியோகத்துல 10 வருஷம் 8 மாசம் இருந்தேன் நான். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமான நாளா இருந்தது. அப்ப நான் அங்கிருந்து குழப்பமான ஒரு மனுஷனா தான் நான் வேலையிலிருந்து வந்தேன். அப்ப என் கன்னு கையில இருந்தது. என் டேபிள் மேல வச்சு, என் கன்ன அதாவது அந்த மேசையில வச்சு நான் கன்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கைவிட்டு போகுதே அப்படின்ட்டு. எப்போ என் கன்ன நான் எடுத்தேனோ, அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாவுக்கும் நான் ஃபோன் பண்ணேன். என்னுடைய அப்பா வந்து யுனிவர்சல் சர்ச்சுடைய பிஷப். அவர் எனக்கு ஒரு யோசனையானது குடுத்தார். ஆனா நான் ஒருபோதும் அவர் வார்த்தை கேட்டது கிடையாது. சொல்லப்போனா, நான் எனக்கே முதலாளியா இருக்கணும்னு நெனச்சேன். பாஸா. அப்பத்துலருந்து அப்படிதான் இருந்தேன். அப்ப கன்னு கையில இருக்கும்போது, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றோம். உங்க அப்பா வீடியோ கால்ல இங்க இருக்காரு. நீங்க பேசலாமா அவர்கிட்ட?" "ஹலோ அப்பா. ஹாய், எப்படி இருக்க? இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குதா? இப்ப எல்லாமே நல்லா இருக்குப்பா." நீ கடந்து போன அந்த கஷ்டங்கள் எப்படி இருந்தது? அந்த நேரம் அவர் சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நான் சொன்ன அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு அவ அழுதுகிட்டே இருந்தார் அவரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். அதாவது சொல்றதுக்காக உண்மையாவே எத கடந்து போனாரோ, தேவன் நியாயம் செய்வார் என்பதை நம்பு. தேவன் நீதி உள்ளவர். இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்பணும். தேவனை நம்பணும். ஏன்னா எல்லா நேரமும் நீ பார்க்குற நாங்க தேவனை நம்பி இருக்கிறோன்ட்டு. தேவன் ஒருபோதும் எங்களை கைவிட்டதில்ல. என்னுடைய அப்பா எல்லா நேரமும் தேவன தான் காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியும் நான் அதிகமா கோவப்படுவேன். கட்டுப்பாடோட இருக்க மாட்டேன்ட்டு. இன்னும் சொல்லப்போனா, என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய அப்பாவ நான் கூப்பிடவே இல்ல. அந்த அளவுக்கு அவர் இல்லாம என் கல்யாணத்த நான் நடத்துவேன் அப்படின்ற ஒரு தைரியம். எனக்கு தற்கொலை எண்ணமானது வரும். என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையால, அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தை என்னுடைய உட்புறத்தில நான் கொண்டு போன ஜீவனா வாழணுன்ட்டு. அந்த சமயத்தில தான் எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. என்ன ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான் மெய்யான மனம் திரும்புதல் எனக்கு கிடைச்சது. நான் எதுக்கெல்லாம் சண்டை போட்டேனோ, அந்த நேரம் தேவனிடத்துல நான் கேட்டேன். முழங்காலிட்டு நான் ஜெபிச்ச அந்த ஜெபத்த என்னால மறக்கவே முடியாது. அப்போ நான் ஜெபிச்சேன், "ஆண்டவரே என்னுடைய அப்பா 30 வருஷத்துக்கு மேல உனக்கு ஊழியம் பண்றாரு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க. நான் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்." அப்ப நான் புரிஞ்சுகிட்டேன், நேர்மையான மனுஷனா மாறணும்னா, உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு வேண்டியதா இருந்தது. எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் உண்மையா மனம் திரும்புனேனோ, அப்போ என்னுடைய மனைவி எலிசாஞ்சலா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற முழுமையும் நான் அர்ப்பணிச்சேன். நான் உண்மையா மாறணுன்ட்டு. அப்போ எனக்குள்ள இருந்த ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கியது. எது என்னுடைய முதுகின் மீது, தோள் மீது இருந்ததோ, அது நீங்கியது. எல்லாவற்றையும் எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் அறிக்கையிட்டேனோ, அப்போதான் எனக்கு நிம்மதியான ஒரு சமாதானம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு சமாதானத்தினுடைய துவக்கம் அன்னையிலிருந்து எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நான் சிறைச்சாலையில இருக்கும்போது, ஆலயத்தினுடைய கடிதத்த, பேப்பர நான் பெற்றுக்கொள்வேன்.
என்னை வந்து பார்ப்பாங்க, எனக்காக முறையிடுவாங்க. நான் எப்போ மெய்யா மனம் திரும்பினேனோ அன்னையிலிருந்து எல்லாமே மாறிச்சு. தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்போ ஞானஸ்நானம் எடுத்தேனோ ஒரு புது பிறப்பா நான் ஜீவித்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி ஆலயத்திற்கு போய் லவ் தெரப்பி இதில தன்னுடைய கவனத்த செலுத்தினாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது திருமணத்துக்கான புஸ்தகம் புல்லட் ப்ரூஃப் இத நான் படிச்சேன். இது எனக்கு உதவியா இருந்தது. மெய்யான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல கணவராவும், நல்ல அப்பாவும் எப்படி இருக்கணுன்றத நான் கத்துக்கிட்டேன். அந்த சமயம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. இனிமேலும் எனக்குள்ள எந்த குற்றமும் இல்ல, குற்ற உணர்ச்சியும் இல்ல. ஆனாலும் என்கிட்ட ஏதோ தவற விடுற மாரி இருக்கு அப்படின்னு நெனச்சேன். அந்த சமயத்தில தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்ல. எனவே ஆவிக்குரிய தியாகத்த செய்ய நான் சித்தமானேன். எனக்கு எப்பல்லாம் விழிப்பு வருதோ இரவு நேரத்தில, எல்லா சமயத்திலும் பரிசுத்த ஆவிய தேடுவேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பொருளாதார தியாகத்தையும் நான் பீடத்தின் மேல வச்சேன். இது என்னுடைய மனைவி அந்த நாள் வரும்பொழுது போய் பீடத்தின் மேல அர்ப்பணிச்சாங்க. விசிட்டிங் டே அந்த நாள் வரும்போது நான் ரேடியோவ ஆன் பண்ணி மொத்தமா அதாவது அந்த கூட்டத்த வழிபாட்டுல நான் கலந்துக்கிட்டேன். பிஷப் மசீதுவுடைய கூட்டத்த முழுசா நான் கேட்டேன். பரிசுத்த ஆவி வேணும்னு கேட்டேன். பிஷப் மசீது மீட்டிங்ல சொல்லியிருந்தார். "நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி பரவால்ல. அந்த நேரம் தேவன் எங்க இருந்தாலும் உன்ன வந்து தொடுவார், வருவார்." அப்போதான் நான் தீர்மானிச்சேன் ரேடியோல கேட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து நான் பிரேயர் பண்ணேன். அந்த அளவுக்கு ஆழமா தேவனிடத்துல முறையிட்டேன் அவருடைய ஆவி பெறணுன்ட்டு. ஒரு தருணத்துல எனக்குள்ளாக அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம், கண்ணீர், ஆனந்தம். அந்த சந்தோஷத்த விலைக்கு சொல்ல முடியாத ஒரு மாபெரும் சந்தோஷம். இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில நான் அத அடைஞ்சதே இல்ல. அந்த சந்தோஷம் விலைக்கு சொல்ல முடியல. தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்றத, அத எப்படி சொல்றது? அதாவது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தார். நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் விசிட்டிங் நாள். நான் வந்து என்னுடைய மனைவி வந்து பாப்பா. எத பத்தியும் நான் கவலைப்படல. நான் அங்க உள்ள இருந்து நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். 17வது செப்டம்பர் 2017ல எனக்கு இந்த அபிஷேகமானது கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஜெயிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதி 2017 நான் ரிலீஸ் ஆனேன். நான் இன்னும் சொல்லப்போனா, அதாவது நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது 2 கோர்ஸ் முடிச்ச மாரி இருந்தது. நான் திருமணத்திற்கான புல்லட் ப்ரூஃப்பும், அது மட்டும் இல்லாம இன்டெலிமேனும் நான் முடிச்சேன். அந்த 2த்தையும் நான் முடிச்ச பிற்பாடு நான் ரிலீஸ் ஆனேன். உண்மையாகவே ஒரு புதியதா மாறப்பட்ட மனுஷனா நான் வெளிய வந்தேன். நான் கத்துக்கிட்டேன் இத படிச்சு, எப்படி ஒரு ஆணா இருக்கணும், எப்படி ஒரு புருஷனா இருக்கணும், அப்பாவா இருக்கணும் நான் கத்துக்கிட்டேன். முன்னாடி என்னுடைய மனைவி லவ் தெரப்பில தனியா தான் கலந்துக்கிட்டே இருப்பாங்க. பிற்பாடு நாங்க 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டோம். ஒவ்வொரு வழிபாட்டிலயும் நாங்க கலந்துக்கும்போது செமினார்ல நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும். உண்மையான திருமண வாழ்க்கை எனக்கு இருக்கு. முன்பிருந்த சிருஷ்டி இனியும் என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு என்னுடைய வீட்ல சந்தோஷம் இருக்கு. லீகல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா தேவன் எல்லாத்தையும் மாத்தினார். என்ன வந்து சரியான மனுஷனா மாத்தினார். அது மட்டும் இல்லாம என்னுடைய வேலையில பதவி உயர்வு, எனக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை இது செய்தது. இன்னைக்கு நான் ஒரு குழுவுல இருக்கேன். சப்போர்ட் போலீஸ்மேன் என்ற ஒரு குழுவுல. நான் செய்யும் இந்த செயல் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்றதுக்காக நான் செய்றேன். பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லப் போறேன்னா, இறுதி வரையும் விடாமுயற்சியோட இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையை புதுப்பிக்கும். அதுதான் நாம் இந்த இடத்தில் கத்துக் குடுக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்மளுடைய திருமண வாழ்க்கை, மத்த எல்லா காரியத்துக்கும். எத நீ பெறணும் விரும்புறியோ எல்லாவற்றுக்கும் மகனே. ஐ லவ் யூ டாட். இத விட சிறப்பா எப்படி நான் வந்து சொல்றது தெரியல. ஆமென். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னையும் உன் முழு குடும்பத்தையும். ஆமென். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. நல்லது மக்களே. தேவன் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக இந்த இடத்துல நுழைகிறதை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். ஏன்னா தேவனுடைய கரம் குறுகி போனதுனால அல்லது குறுகி போயிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு உதவி இல்லைன்றது இல்ல. தேவனுடைய கரம் பலனானதா இருக்கிறது, வல்லமையானதா இருக்கிறது எல்லா நாளிலும். ஆம். ஆனா அவருடைய கை உங்களுக்கு குறுகலா இந்த இடத்துல இருக்கு. காரணம் உங்களுடைய பாவம். இந்த சாட்சியில நீங்க பார்த்தது போல இந்த நபர்
தன்னுடைய சொந்த அதிகாரத்திலே, பலனிலே எல்லாமே நான் தான் அப்படின்றதுக்குள்ளதான் இந்த இடத்துல இருந்தார். ஆனா இவருடைய அதிகாரத்தை இழந்த பொழுது, இவருடைய பலனை இந்த இடத்துல இழந்த பொழுது, இவர் சிறையிலே தன்னுடைய வாழ்க்கையானது இருக்கிறதை இந்த இடத்துல பார்த்த பொழுது, அங்குதான் தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மைதான் தேவனுக்கு முன்பாய் இவரை உயர்த்தியது. இன்று உங்கள் மத்தியிலே தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக யோசிச்சு பாருங்க. தன்னை தாழ்த்தினவராய் இவர் தேவனுக்கு முன்பாய் இந்த இடத்துல வைத்த பொழுது, தேவன் இவரை உயர்த்திருக்கிறார். இவருடைய திருமணம், இவருடைய வாழ்க்கை, இவருடைய வழிகள் எல்லாமே இன்று ஆசீர்வாதமா இருக்கு. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக பரிசுத்தாவியானவரை பெற்றவராக, தேவனுடைய ரட்சிப்பிலே நிரப்பப்பட்ட ஒருவராய் தன் வாழ்க்கையானதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்களே, தேவன் உதவி செய்ய இன்றும் தயாரா இருக்கா? உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும், உங்களுடைய கடினம் என்னவாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற இந்த போராட்டங்கள், உபத்திரவங்கள் என்னவாக இந்த இடத்துல இருந்தாலும், தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இந்த வார்த்தை இந்த நேரம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், இந்த புது வருடம் உங்களுக்கு இந்த இடத்துல புது வாழ்க்கையை கொடுக்கிற வருடமா இந்த இடத்துல இருக்கணும். ஜனவரி மாதம் இந்த இடத்துல கண்ணிமைக்கிற நேரத்துல இந்த இடத்துல முடிந்தது. நாம் ஏற்கனவே 2ஆம் மாதத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் சில மாதங்களில் வருஷத்தை நம்ம இந்த இடத்துல முடிப்போம். வாய்ப்பு உங்களை விட்டு இந்த இடத்தில் நழுவுவதை அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய இருதயத்தை மாத்துங்க, உங்க வாழ்க்கையை மாத்துங்க, தேவனுக்கு உங்க முழுமையை ஒப்படைங்க. அவர் உங்க பாவங்களை மன்னிக்கிறவராய், உங்களை சுத்தமாக்குகிறவரா இருக்கார். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்கள் இப்பொழுது கூட எங்களை இந்த தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான இலவச ஜெபங்களை, ஆலோசனைகளை தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் பகிர்ந்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். தேவன் மாறாதவர். உங்களுடைய பாவங்களை நீங்கி தேவனுடைய ஆவியிலே பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த நேரம் நாம் விசுவாசத்தில் ஒன்றிணைந்து தேவன் இந்த உதவியை உங்களுக்கு செய்வதற்கு முன்பாக இந்த இளம் பெண்ணுடைய சாட்சி இந்த பாருங்க. தேவன் இவருடைய வாழ்க்கை மீது குணமாத்தலாய், விடுதலை, ஆசீர்வாதத்தாய் கொடுத்த எல்லாவற்றையும் பரிசுத்தாவியையும் இந்த கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கும் புது வாழ்க்கை இந்த கொடுக்க விரும்புகிறார். இந்த சாட்சிக்கு பிற்பாடு ஒன்றிணையலாம். உங்களுடைய பழைய வாழ்க்கையை தேவன் நீக்கி அவர் வைத்திருக்கிற புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுக்கு அனுமதி கொடுங்க. இயேசு பெயராலே. என் பேர் ஜெனிஃபர். நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு. பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூடயே உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட எங்க அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லைன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் என்ன யாரு, நான் யாருன்றத தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் இப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை.
ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் வந்து அவங்கள காயப்படுத்துவேன். காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல வந்து நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல வந்து நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா ஃபோன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் ஃபோனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் ஃபோன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது. தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா, எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவ, அப்பாவ 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு ஒரு நேரமா அவங்கள எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும்போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது. நான் தனிமையா இல்ல. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும். எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது, அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி
ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து ஆஹ் கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது, நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு, நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைய பார்த்துட்டு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா வந்து நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவிய வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும், நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து, பிரச்சனை வந்தாலுமே அதை நான் வந்து முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே, என் தேவனே, இதோ இதுதான் இந்த மக்கள் இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நீர் இவர் வாழ்க்கையை மாற்ற, இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, இவர் வாழ்க்கை இடத்தில் நடத்த என் தேவனை வல்லமை படைத்தவராய் இந்த இடத்தில் இருக்கிறேன். ஆனால் என் தேவனே, இந்த மக்கள் சிலர் நினைக்கிறது போல அது நடைபெறாததற்கான காரணம் நீர் விரும்பவில்லை என்பதல்ல, நீர் இவர் வாழ்க்கைக்குள் நுழைய அனுமதி இன்னும் இல்லை என்பதுதான். ஏனென்றால் இருள் இருக்கிற இடத்தில் வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்தில் இருள் இருக்காது. ஒளியாய் நீ இவர் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருள் இந்த நீக்கப்பட வேண்டும். ஆம் தேவனே, இதோ ஜீவ ஒளியாய் நீர் இவர் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க, யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை, தவறுகளை விட்டு தன் இருதயம், தன் யோசனை, தன் வழியிலிருந்து புறக்கணிக்கிறார், இப்போது இவர் வாழ்க்கை சுத்தமாக்கும். என் தேவனை, பெருமையிலே நிரப்பப்பட்டிருக்கிற இவர் இந்த பெருமையினுடைய ஆவியிலிருந்து விடுதலையாய் என் தேவனை தன்னை தாழ்த்தட்டும். உம்முடைய வல்லமையால் இவர் உயர்த்தப்பட முடியாது. இந்த நபருடைய வாழ்க்கையின் மீது உம்முடைய வல்லமையான கரம் உதவி செய்யட்டும். தேவனே, இந்த வாரமானது என் தேவனை பலருக்கு கடினமானதா இந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் யார் ஒருவர் தன் விசுவாசத்தின் இடத்தில் வெளிப்படுத்துகிறார், இவர் இந்த இடத்துல தேவனை இந்த புது மாதத்தை புதுமையாய், புது வாழ்க்கையோடு, புது பதிலோடு, புது வாழ்க்கையை தொடங்குகிறதாய் இவர் தொடங்கட்டும். இவர் மீது உம்முடைய விடுதலையை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய பலனை, உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய விருப்பம் நிறைந்த இருதயத்தை கட்டளையிடுகிறேன். சுத்த இருதயமாய் இவர் இந்த உண்மை தரிசிக்கட்டும். உம்முடைய பெயருக்கான சாட்சியா இருக்கட்டும். எங்கள் தேவன் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உன் கைகளில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிற தேவனே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக மறக்காதீங்க. நாளை இந்த 2ஆம் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒன்றிணைந்திருப்போம். தேவனுக்கு உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி அவருடைய உண்மைத்தன்மையான மக்களாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், மேலும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் புது வாழ்க்கையை தொடங்குவதற்கும் எங்களோடு இணைந்திருங்கள். நாளை காலை 9:30 மணிக்கு நம்முடைய சிறப்பான கூட்டத்திலே தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பெயராலே.